भद्रां विलोक्य सततं कुतुकेन युक्तोऽपि यस्यां न केलिमकरोत् बहुमानबुद्ध्या क्वाहं क्व कृष्ण इति च स्वयमेव सापि मत्वा न गच्छति कदापि समीपमस्य. பத்ரா என்று ஒரு கோபிகை. அவள் மிகவும் வினயமுள்ளவள். கண்ணனிடம் தனக்கு உள்ள ஆசையை வெளியில் காட்ட மாட்டாள். தனது சகிகளுடன் பேசவும் மாட்டாள். அவள் ஒரு நாள் யாரும் இல்லாத சமயம் கண்ணனிடம் வந்தாள். கண்ணனை கண்டதும் சேவித்துவிட்டு கை குவித்து நின்றாள். அவளுடைய மரியாதையை பார்த்து கண்ணனும் அவளிடம் ஏதும் விளையாடவில்லை. அவளிடம் ஆசை இருந்தும் அவளை கௌரவித்து அனுப்பிவிட்டான். அவள் ஏமாற்றம் அடைந்தாள். நான் எங்கே, கண்ணன் எங்கே என்று நினைத்து அவளும் கண்ணனை பாராமலேயே ஏங்கிக் கொண்டு நிற்பாள். புராணம் தமாலம் வனேயாமுனேயே சமாஸ்லிஷ்ய மல்லீலதா ராஜதேசா இதி பிராஹமந்தம் சகீதுங்க வித்யாம் பதின்யஸ்ததுஷ்டிம் பிரஜாதீஷசூனோஹோ. ஹே வித்யா, நீ மல்லிகாவையா தேடுகிறாய்? அந்த கொடி யமுனை கரையில் உள்ள பழைய தமால மரத்தில் பின்னிக்கொண்டு தொங்குகிறதாக்கும் என்றாள். அந்த தமால மரம் எங்கு வரப்போகிறது? அதை மல்லிகை வேறு பின்னிக்கொண்டு இருக்கிறது. அஹோ விசித்திரம் பரமம் ரகசியம் யன்ருக்யதே யோகிபிராத்மநிஷ்டைஹி ததேவ தத்வம் ஸ்ருதிமௌலிவேத்யம் வசீகிருதம் வல்லவ சுந்தரீபிஹி. வேதத்தின் உச்சியில் அறியப்படும் பரம்பொருளும் ஆத்மாராமர்களான ஞானிகள் தேடும் பரம ரகசியமானதுமான பரம்பொருள் கோப சுந்தரிகளால் வசப்படுத்தப்பட்டுள்ளது என்பது விசித்திரம். கலிந்தஜாதிரவனேதிரம் ஏ மந்தாரமூலே முரளீதரேன क्रीडन्ति धावन्ति मुदालपन्ति नृत्यन्ति गायन्ति हसन्ति गोप्यः. மிகவும் ரம்யமான யமுனை கரை காற்றில் மந்தார மரத்தின் அடியில் முரளிதரனுடன் கோபிகைகள் ஓடி விளையாடுகின்றனர்கள், ஆடி பாடுகின்றனர்கள், சிரித்து பேசி கொம்மாளம் அடிக்கின்றனர். கோவிந்த சங்கம குதூஹலமானசாபி கிருஷ்ணாந்திகம் து லலிதா பிரஜிகாய சித்ராம் நிஸ்வார்த்த நர்ம ரசதத்வ விதோஹி லோகே சம்பிராப்னுவந்தி சுகமண்ய சுகேப்யனல்பம். கண்ணனிடம் சேருவதில் லலிதாவிற்கு குதூகலம்தான். அப்படியிருந்த பொழுதிலும் இன்று சித்ராவை கண்ணனிடம் அனுப்பினாள். தனது சுகத்தை விட பிறர் சுகப்படுவதை கண்டு சுகப்படுவதுதான் சுயநலம் அற்ற பிரேமைக்கு அழகு. அப்யாகதம் த்வசமயே வ்ரஜராஜசூனும் கிருஷ்ணம் விலோக்ய பதிகாச்சன கோபகன்யா கிருஷ்ணா தட்டே மதுபகச்ச லதா கிருஹம் த்வம் இத்யாஹ கேஷத்ருத புண்ட்ரக லக்னபங்கம். ஒரு கோபகுமாரி வழியில் கண்ணனை கண்டாள். இப்படி வந்து வழியில் கண்ணன் தடுக்கிறானே, அந்த நிகுஞ்சத்திற்கு வரலாகாதோ என்று நினைத்தாள். அப்பொழுது ஒரு கருவண்டு அவளது கூந்தலை மொய்த்தது. அதை விரட்டுகிற வியாஜத்தில் தேன் குடிக்கும் வண்டே, அந்த யமுனை கரை நிகுஞ்சத்திற்கு போய என்றாள். இவள் சூக்ஷ்மமாய் சொன்னதை புரிந்து கொண்டு கண்ணன் அந்த நிகுஞ்சத்தில் போய் காத்திருந்தான்.
கோபகுமாரியும் அங்கு போயிருப்பாள்.